நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 8ஆம் வகுப்பு இயல் 3 இலக்கணம் எச்சம். எச்சம் அப்படின்னா என்ன? அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அம்மா தம்பிக்கு ஒரு பனிக்கூழ் வாங்கி கொடுக்குறாங்க. பனிக்கூழ்னு என்னது? ஐஸ்கிரீம். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு வரான். உடனே அண்ணன் அதை பார்த்துட்டு, டேய், நான் கொஞ்சமாக அதில் மேலே கடிச்சிட்டு கொடுத்துட்றேன், குடுடான்னு சொல்லிட்டு அதை வாங்கி மேலே கொஞ்சம் கடிச்சிட்டு கொடுக்குறான். இப்போ தம்பி சொல்கிறான், நீ எச்சு வச்சு கடிச்சிட்டு இல்லை, எனக்கு அது வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதை திரும்ப உன்கிட்டயே கொடுத்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டான். ஏன் அப்படி சொல்கிறான்? ஏன்னா அந்த பொருள் முழுமையாக அவனுடைய கைக்கு கிடைக்கல, அதனால் அதை அவன் வேண்டான்னு சொல்கிறான். அதுதாங்க இங்கே என்ன சொல்கிறாங்க? எச்சம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வார்த்தை முழுமை பெறாமல் இருந்தது அப்படின்னா அது எச்ச சொல் என்று அழைக்கிறோம். இதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க நாம் இப்போ இலக்கணத்துக்குள்ளே போகலாம். படித்தான், படித்த, படித்து, இந்த 3 சொற்களையும் நல்லா கவனித்து பாருங்க. படித்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் படித்தான். அப்போ அந்த வார்த்தையினுடைய பொருள் நமக்கு முழுமையாக தெரியுது, விளக்கம் கொடுக்குது நமக்கு. அப்போ அது வினைமுற்று. முழு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது இந்த வார்த்தை. அடுத்தது பாருங்க, படித்த. என்ன படித்த? தெரியல. படித்து. என்ன படித்து? தெரியல. அப்போ அது வேற ஒரு சொல்ல எதிர்நோக்கி காத்துட்ருக்குது, எச்சமாக நிற்குது. அதாவது பாதி ஐஸ்கிரீமாக நிற்குது, இன்னும் அது முழு ஐஸ்கிரீம் ஆகலை. அதனால் இது எச்சம் என்று அழைக்கப்படுது. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இந்த எச்சம் 2 வகைப்படுது, பெயரெச்சம், வினையெச்சம். இப்போ நம்ம பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னு விரிவாக பார்க்கலாம். இப்போ படித்த அப்படிங்கிற எச்ச சொல்லை எடுத்துக்கலாம். மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு, இதெல்லாம் என்னது? இது பெயர் சொற்கள். இதெல்லாமே ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பெயர் சொற்கள். அப்போது இந்த பெயர் சொற்களில் இந்த மாதிரி வரக்கூடிய ஏதாவது ஒரு பெயர் சொல்லை கொண்டு இந்த எச்ச சொல் முடிவு பெற்றால் அது பெயரெச்சம். இப்போ பாருங்க, படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். இந்த பெயரெச்சம் 3 காலத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, காலம் எத்தனை வகைப்படும்? 3 வகை. நம்ம முன் வகுப்பில் படிச்சிருப்போம். என்னென்ன காலங்கள் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்திலையும் இந்த பெயரச்ச சொல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? உன் நண்பன் கிட்ட போய் நீ இப்படி சொல்கிற, அவன் பாடிய பாட்டு ஒன்று எனக்கு தெரியும் அப்படின்னு நீ சொல்கிற. அப்போ பாடிய பாடல் அப்படிங்கிறது எந்த காலத்தை குறிக்குது? இறந்த காலம். ஏன்னா அவன் முன்னாடியே அதை பாடிட்டான், அதைத்தான் உனக்கு தெரியும்னு சொல்கிற. அப்போ அது இறந்த காலம். பாடுகின்ற பாடல், அவன் பாடுகின்ற பாடல் எனக்கு தெரியும் அப்படின்னா என் முன்னாடி அவன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ பாடுகின்ற பாடல் என்பது நிகழ்கால பெயரெச்சம். அடுத்தது பாருங்க, அடுத்தது அவன் பாடும் பாட்டு எனக்கு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிதான் அவன் பாட போகிறான், அவன் என்ன பாட போறான்னு எனக்கு தெரியல. அப்போ பாடும் பாடல் என்பது என்ன காலத்தை குறிக்குது? எதிர்கால பெயரெச்சம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லி பாருங்க. படித்த மாணவன் இறந்த கால பெயரெச்சம், படிக்கின்ற மாணவன் நிகழ்கால பெயரெச்சம், படிக்கும் மாணவன் எதிர்கால பெயரெச்சம். அடுத்து பாருங்க, படித்த மாணவி இறந்த காலம், படிக்கின்ற மாணவி நிகழ்காலம், படிக்கும் மாணவி எதிர்காலம். படித்த பள்ளி இறந்த காலம், படிக்கின்ற பள்ளி நிகழ்காலம், படிக்கும் பள்ளி எதிர்காலம். படித்த புத்தகம் இறந்த காலம், படிக்கின்ற புத்தகம் நிகழ்காலம், படிக்கும் புத்தகம் எதிர்காலம். படித்த ஆண்டு இறந்த காலம், படிக்கின்ற ஆண்டு நிகழ்காலம், படிக்கும் ஆண்டு எதிர்காலம். இந்த மாதிரி பெயரெச்சமானது 3 காலத்திற்கும் பொருந்துகிற மாதிரி வரும். அடுத்தது, இந்த பெயரெச்சம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா என்ன? இப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டினால் அது தெரிநிலை பெயரெச்சம். எப்படி அப்படின்னா, உதாரணம் பாருங்க, எழுதிய கடிதம்.
இதில் என்ன செயல் நடக்குது, என்ன வேலை நடக்குது? எழுதக்கூடிய வேலை நடக்குது. அது காலம் எந்த காலத்தில்? எழுதிய அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம்? முடிஞ்சிடுச்சு. அப்போ அது இறந்த காலத்தை குறிக்குது. அப்போது எழுதுகின்ற செயலையும் முடிந்த செயலையும் தெளிவாக இது சொல்லுது. அதனால் இது தெரிநிலை பெயரெச்சம். அடுத்தது குறிப்பு பெயரெச்சம்னு சொல்கிறாங்க இல்லையா? இது செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிஞ்சது அப்படின்னா அது குறிப்பு பெயரெச்சம். உதாரணம் பாருங்க, சிறிய கடிதம். இதில் என்ன வேலை நடக்குது தெரியல. சிறிய கடிதம், சின்ன ஒரு கடிதம்னு தான் சொல்கிறாங்க. இங்கே என்ன வேலை நடக்குதுன்னு நமக்கு வெளிப்படையாக சொல்லலை. அடுத்தது எந்த காலத்தில் நடக்குது இது? அதுவும் நமக்கு தெரியல. சிறிய அப்படிங்கிறது சின்னது அப்படிங்கிற பொருள் தான் நமக்கு கொடுக்குது. ஆனால் அது எந்த காலத்தையும் குறிக்கல. அப்போது செயலும் காலமும் இங்கு வெளிப்படையாக இல்லை. அடுத்தது பண்பை மட்டும் குறிப்பாக அறிய முடியும். இங்கே பாருங்க, கடிதம்னா என்ன அர்த்தம்? லெட்டரு. சிறிய கடிதம்னா ஒரு சின்ன கடிதம். அப்போ சிறிய என்பது அதனுடைய பண்பை குறிக்கிறது. அப்போ பண்பை மட்டும்தான் இங்கு குறிப்பிடுகிறது. அதனால் இது குறிப்பு பெயரெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு வினையெச்சம். இப்போது படித்து அப்படிங்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கலாம். முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார், இதெல்லாம் என்னது? இது வினை சொற்கள். இது எல்லாமே ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொற்கள். அதனால் இது வினை சொற்கள். இப்போது இந்த வினை சொற்களை ஏதாவது ஒன்றை கொண்டு இந்த எச்ச சொல் முடிவு பெற்றால் அது வினையெச்சம். இங்கே பாருங்க, படித்து முடித்தான், படித்து வியந்தாள், படித்து மகிழ்ந்தார். இந்த மாதிரி ஒரு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். இந்த வினையெச்சமும் 2 வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம்னா என்னது? ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டினா அது தெரிநிலை வினையெச்சம். உதாரணம், எழுதி வந்தான். இங்கே என்ன செயல் நடக்குது? எழுதக்கூடிய செயல் நடக்குது. அப்போ எழுதி வந்தான் அப்படிங்கிறது ஒரு செயல் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத காட்டுது. அதனால் இது இறந்த காலத்தை குறிக்கிறது. அப்போ இது காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டுது. அதனால் இது தெரிநிலை வினையெச்சம். அடுத்தது குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம்னா என்ன அர்த்தம்? காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டுமே குறிப்பாக உணர்த்தினால் அது குறிப்பு வினையெச்சம். உதாரணம், மெல்ல வந்தான். இந்த தொடரில் மெல்ல அப்படிங்கிற சொல்லு காலத்தை காட்டல. மெல்ல அப்படின்னா ஏதாவது காலம் தெரியுதா? இல்லை. அப்போ அது காலத்தை வெளிப்படையாக காட்டலை. மெல்ல வந்தான் அப்படின்னா என்ன பொருள்? மெதுவாக வந்தான். எப்படி வந்தான்? மெதுவாக வந்தான். அப்போ மெதுவாக அப்படிங்கிறது பண்பு. அந்த பண்பை மட்டும்தான் இங்கே காட்டுது, காலத்தை வெளிப்படையாக காட்டலை. அதனால் இது குறிப்பு வினையெச்சம். பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்துறதுனால இது குறிப்பு வினையெச்சம் என்று அழைக்கப்படுது. அடுத்து நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு முற்றெச்சம். முற்றெச்சம் அப்படின்னா என்ன பொருள்? இப்போ முற்றுனா ஒரு வார்த்தை முழுமை பெற்றது முற்று அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த முழுமை பெற்ற வார்த்தையே எச்சமாக இருந்தால், அதாவது ஏற்கனவே இங்கே முழு ஐஸ்கிரீம் ஒன்று இருக்குது, ஆனால் அதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா எச்சமாக நிற்குது. அந்த பொருள் முழுமை பெறாமல் இருக்குது. அதுதான் முற்றெச்சம். உதாரணமாக பாருங்கள், வள்ளி படித்தனல். இங்கு படித்தனல் அப்படிங்கிற சொல் படித்தால் அப்படிங்கிற வினைமுற்று பொருளை தருது. அதனால் இது வினைமுற்று. அடுத்தது பாருங்கள், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். அப்போ படித்தனல் அப்படிங்கிறது முழுமை பெற்ற சொல் தான். ஆனால் இங்கு என்ன பொருள் தருது அப்படின்னா படித்து அப்படிங்கிற எச்ச பொருளை தருது. வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படின்னு இந்த படித்தனல் அப்படிங்கிற முற்று பெற்ற வார்த்தை படித்து என்கின்ற எச்ச பொருளை தருது. அதனால் இது முற்றெச்சம். அதாவது ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நாம் இப்போது புத்தக பயிற்சியை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும்? எச்சம். இரண்டாவது கேள்வி,
கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது பெயரெச்சம் நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். படித்த படித்த என்பது பெயரெச்சம். அடுத்தது 3வது கேள்வி, குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினையெச்சம் எதை வெளிப்படையாக காட்டாதுன்னு பார்த்தோம்? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்தது பொறுத்துக. நடந்து இதில் கடைசியில் பாருங்க ஊ வருதா? அப்படி வந்தால் அது வினையெச்சத்தை குறிக்கும். ஏன்னா நடந்து வந்தான், அப்போ வந்தான் அப்படிங்கிற வினைச்சொல்லை கொண்டு தான் இது முடிவு பெறும். அதனால் அது வினையெச்சம். அடுத்தது பேசிய பேசிய அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசுறது. யார் பேசுகிறாங்க? ஒரு பையன் பேசுகிறான். அப்போ பேசிய அப்படிங்கிறது அடுத்து பேசிய பையன், பேசிய மாணவன், பேசிய மாணவி. அப்போது பெயர் சொல்லை எதிர்நோக்கி காத்திருக்குது. அப்போ அது பெயரெச்சம். அடுத்தது எடுத்தனன் உண்டான். கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சரியாக சொல்லுங்கள். இது என்ன எச்சம்? முற்றெச்சம். ஏற்கனவே ஒரு முற்றுச்சொல் வந்து அடுத்தது இன்னொரு முற்றுச்சொல் வந்திருக்குது. அதனால் இது முற்றெச்சம். அடுத்தது பெரிய, நம்ம முன்னாடியே பார்த்தோம், சிறிய கடிதம் அப்படின்றது பண்பை உணர்த்தி வந்து அந்த கடிதத்தினுடைய பண்பை உணர்த்துதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இது பெரிய அப்படின்றது குறிப்பு பெயரெச்சம். இதை நீங்கள் பெயரெச்சம் வினையெச்சம் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நடந்து ஊ வந்ததுன்னா அது வினையெச்சத்தை குறித்து வரும். பேசிய ஆ வந்ததுன்னா கடைசியில் அது பெயரெச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நடந்து வந்தான், நடந்து போனாள், அப்போது எல்லாமே வினைச்சொல்லை குறித்து வரும். அதனால் அது வினையெச்சம். பேசிய மாணவி, பேசிய மாணவன், பேசிய அப்பா, இந்த மாதிரி எல்லாமே பெயர் சொல்லை குறித்து வரும். ஆ வந்ததுன்னா அது பெயர் சொல்லை குறித்து வரும். அப்போ அது பெயரெச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, எல்லாருக்குமே ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பாடத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.